வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தி வருவதாக புகார். ரயில் பயணிகளிடம் போலீசார் அதிரடி சோதனை. வெப்பத்தின் தாக்கம் அதிகரிப்பு. நாளை முதல் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை அறிவிப்பு. அதிகரிக்கும் கோடை வெப்பம், சூடு பிடிக்கும் மண்பாண்ட விற்பனை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சூடு பிடித்த மண்பானை விற்பனை. கோடைக்கால வெப்பத்தால் மண்பானை மீது மக்களிடையே அமோக வரவேற்பு பெற்றுள்ளது. கோடை காலத்தை ஒட்டி புதுவையில் குழாய் பொருத்திய மண்பானை விற்பனை சூடு பிடித்துள்ளது. கோடை காலம் துவங்கியதும் மண்பானை மூலம் தண்ணீரை இயற்கையாக குளிர வைத்து பருகுவது வழக்கம். அந்த வகையில் தற்போது கோடை காலம் தொடங்கியதால் புதுச்சேரியில் மண்பானை விற்பனை சூடு பிடித்துள்ளது. அதனுடன் ஜக்கு, குவளை போன்ற மண்பாண்ட பொருட்களும் விற்பனைக்கு வந்துள்ளன. குழாயை பொருத்திய மண்பானை 50 முதல் 500 ரூபாய் வரையிலும், ஜக்கு போன்றவை 200 ரூபாய் வரையிலும் விற்கப்படுகிறது. பிளாஸ்டிக் கேன்களுக்கு மாற்றாக விற்பனைக்கு வந்துள்ள குழாய் பொருத்திய மண்பானைகள் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் இதுகுறித்து மண்பாண்ட தொழிலில் பத்மஸ்ரீ விருது பெற்ற புதுச்சேரியை சேர்ந்த முனுசாமி கூறுகையில், மண்பாண்டத்தின் பயன் என்னவென்றால், மண்பாண்டத்தில் உணவு சமைத்து சாப்பிட்டவர்கள் 100 அல்லது 120 வயது வரை வாழ்ந்துள்ளனர். மண்பானையில் தண்ணீரை ஊற்றி வைத்தால் தண்ணீரில் இருக்கின்ற அமிலத்தன்மை, உப்பு ஆகியவற்றை இந்த மண்பானை உறிஞ்சி தூய்மையான நீரை கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் மண்பாண்டங்களில் உணவு சமைத்தால் அந்த உணவு 3 நாட்களுக்கு கெடாமல் இருக்கும். தற்போது மண்பானை என்ற கலாச்சாரம் அழிந்து வருவதாகவும், மீண்டும் இந்த மண்பானை கலாச்சாரத்தை கொண்டு வந்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கூறியவர், பிளாஸ்டிக் மற்றும் கழிவுகளால் பல்வேறு விதமான நோய்கள் மனிதர்களை அதிகம் தாக்குவதாகவும், அவற்றை தவிர்க்க வேண்டுமென்றால் மண்பாண்டங்களை அதிகம் பயன்படுத்த வேண்டும் என கூறினார். மினரல் வாட்டர் வாங்கி குடிப்பதை விடுத்து மண்பானையை வீட்டில் வாங்கி வைத்து அதில் தண்ணீரை ஊற்றி வைத்து அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் என்றும், இந்த வெயில் காலத்தில் குளிர்ச்சியாகவும் தண்ணீர் கிடைக்கும் என கூறினார். மேலும் இன்றைய காலகட்டத்தில் நெகிழிகளை அதிகம் பயன்படுத்துவதால் உலக வெப்பமயமாதல் அதிகரிப்பதாகவும், இதனால் பெண்களுக்கு கருச்சிதைவும், ஆண்களுக்கு விந்தணு குறைபாடும், குழந்தையின்மை போன்ற பிரச்சனைகளை ஏற்படுவதாகவும், இவைகளை தவிர்க்க வேண்டும் என்றால் நமது முன்னோர்கள் காலத்து வழிமுறைகளான மண்பாண்டங்களை பயன்படுத்த வேண்டும் என்று கூறினார். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெப்பத்தின் தாக்கத்தினால் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு வரும் 29ஆம் தேதி முதல் ஜூன் 5ஆம் தேதி வரை கோடை விடுமுறை விடப்படுவதாக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. மேலும் கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படுகிறது. புதுச்சேரியில் கோடை வெப்பத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் பகல் நேரங்களில் பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர். இதனிடையே புதுச்சேரியில் வரும் நாட்களில் அதிக வெப்பம் மற்றும் வெப்ப அலை வீசக்கூடும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தலின் பேரில் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை முன்கூட்டியே அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் CBSE பள்ளிகளுக்கு வரும் 29ஆம் தேதி முதல் ஜூன் 5ஆம் தேதி வரை கோடை விடுமுறை விடப்படுவதாகவும், கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே மே 1 முதல் 31ஆம் தேதி வரையிலும் கோடை விடுமுறை விடப்பட்டு ஜூன் 3ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலத்தில் மக்களவைத் தேர்தலை ஒட்டி மதுக்கடைகள் இயங்கும் நேரத்திற்கு தேர்தல் ஆணையம் விதித்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு இன்று முதல் வழக்கம் போல நள்ளிரவு 12 மணி வரை செயல்பட கலால்துறை அனுமதித்துள்ளது. முதற்கட்ட மக்களவைத் தேர்தல் புதுச்சேரியில் கடந்த 19ஆம் தேதி நடைபெற்று முடிந்தது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் மக்களவைத் தேர்தலுக்கான அட்டவணையை வெளியிட்ட நாள் முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தது. அந்த வகையில் தேர்தல் நடத்தை விதியின்படி புதுச்சேரி மாநிலத்தில் செயல்படும் அனைத்து வகை மதுபான, மொத்தம் சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் மதுபான விடுதிகள் இரவு 10 மணிக்குள் மூட வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. அதன்படி இரவு 10 மணி வரையே மதுக்கடைகள் செயல்பட்டு வந்தது.
இதனிடையே கடந்த 19ஆம் தேதி புதுச்சேரியில் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்துவிட்டது. இருப்பினும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் ஜூன் 4ஆம் தேதி வரை அமலில் உள்ளதால் மதுக்கடைகள் 10 மணி வரையே செயல்பட்டு வந்தது. புதுச்சேரி மாநிலத்தின் முக்கிய வருவாயே மது விற்பனை மூலம் கலால் துறைக்கு வரும் வரி வருவாய்தான். ஆகவே மொத்த விற்பனை கடைகள் மற்றும் மதுபான விடுதிகள் இரவு 11 மணிக்கு பதிலாக 10 மணிக்கு மூடப்படுவதால் அதிக விற்பனை நடைபெறும் இந்த நேரத்தில் கிடைக்கும் விற்பனை வரி வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் முடிவடைந்து விட்டதால் வழக்கம் போல் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் மதுக்கடைகள் செயல்பட அனுமதிக்க வேண்டும் என கலால் துறை தேர்தல் ஆணையத்திடம் கோரியதைத் தொடர்ந்து அதற்கான அனுமதி இன்று கிடைத்தது. அதன்படி வழக்கம் போல் அரசு அனுமதித்த நேரத்தில் மதுக்கடைகள் செயல்பட கலால் துறை தேர்தல் ஆணையம் விதித்த தடையை தளர்த்தி உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து நள்ளிரவு 12 மணி வரை மது விற்பனை கடைகள், மதுபான கூடங்கள், விடுதிகள் இன்று முதல் செயல்படுகின்றது. புதுச்சேரியில் உள்ள குற்றப்பதிவேடு ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் விதமாக புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் வசிக்கும் ரவுடிகளின் வீடுகளில் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் போலீசார் வீடு வீடாக சென்று சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ரவுடிகள் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு தமிழகத்திலும் அங்கிருந்து புதுச்சேரியிலும் தஞ்சம் அடைவது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மேலும் குற்றப்பதிவேடு ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் வகையில் அடிக்கடி போலீசார் ரவுடிகளின் வீடுகளில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதனை அடுத்து காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சைஜன்யா தலைமையில் காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் மற்றும் குற்றப்பிரிவு போலீசாருடன் லாஸ்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையின் போது தமிழகத்தில் குற்றம் செய்து தலைமறைவாக உள்ள ரவுடிகள் வீட்டில் தங்கி உள்ளனரா, ஆயுதங்கள், வெடிகுண்டு, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா, ஊருக்குள் தடை செய்யப்பட்ட ரவுடிகள் யாரேனும் தடையை மீறி ஊருக்குள் வந்துள்ளனரா என்பது குறித்து விசாரணை செய்து சோதனை செய்தனர். அதேபோல் ரவுடிகளின் தற்போதைய நடவடிக்கைகள் குறித்து அவர்களின் குடும்பத்தாரிடம் போலீசார் கேட்டறிந்தனர். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள கடைகளில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த தகவலை அடுத்து போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களினால் ஏற்படும் குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. இதனை கட்டுப்படுத்த கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்க போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியின் நகர பகுதியில் உள்ள சிறிய கடைகளில் குட்கா, பான்பிராக், கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்கள் விற்பதாக புதுச்சேரி பெரிய கடை காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. அதன் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் ஜெய்சங்கர் தலைமையிலான போலீசார் நகரின் முக்கிய வீதிகளான காந்தி வீதி, மிஷின் வீதி, ஆம்பூர் சாலைகளில் உள்ள கடைகளில் தீவிர சோதனை மேற்கொண்டனர். மேலும் கஞ்சா, குட்கா, பான்பிராக் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். நடிகர் விஷால் நடித்த ரத்தினம் திரைப்படத்தை பார்க்க வந்தவர்களை சிலம்பாட்ட கலைஞர்களுடன் வரவேற்ற விஷால் ரசிகர்கள். மேலும் நீர்மோர் பந்தல், தர்பூசணி, வெள்ளரி உள்ளிட்ட பழங்களை கொடுத்தும் விஷால் ரசிகர்கள் கொண்டாட்டம். இயக்குனர் ஹரி இயக்கத்தில் உருவான நடிகர் விஷால் நடித்த ரத்தினம் திரைப்படம் இன்று நாடு முழுவதும் வெளியானது. இதேபோல் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு திரையரங்கிலும் ரத்தினம் படம் வெளியானது. இதனையொட்டி புதுச்சேரி மாநில விஷால் ரசிகர் சார்பில் திரையரங்கில் படம் பார்க்க வந்த ரசிகர்களை சிலம்பாட்ட கலைஞர்களுடன் வரவேற்றனர். தொடர்ந்து படம் பார்க்க வந்த விஷால் ரசிகர்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, வெள்ளரி உள்ளிட்ட பழங்களையும் கொடுத்து படம் வெற்றி பெற வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். புதுச்சேரியில் ஒரு பிரியாணி வாங்கினால் ஒரு பிரியாணி இலவசம் என்ற அறிவிப்பால் பிரியாணி கடை முன்பு அலைமோதிய கூட்டம். நீண்ட வரிசையில் நின்று பிரியாணியை போட்டி போட்டுக்கொண்டு வாங்கியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புதுச்சேரியின் பிரதான சாலையான புசி வீதியில் இன்று புதியதாக பிரியாணி கடை திறக்கப்பட்டது. திறப்பு விழாவை முன்னிட்டு ஒரு பிரியாணி வாங்கினால் ஒரு பிரியாணி இலவசம் என்று அறிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து இன்று பிற்பகல் கடை திறந்தவுடன் பிரியாணி வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. மேலும் பிரியாணியை வாங்க கடையின் முன்பு பொதுமக்கள் முண்டியடித்து சென்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பிரியாணி வாங்க முண்டியடித்தவர்களை ஒழுங்குபடுத்தி சாலையோரம் அவர்களை வரிசையாக நிற்க வைத்து ஒவ்வொருவருக்கும் பிரியாணி வழங்கப்பட்டது.
மேலும் உச்சி வெயிலையும் பொருட்படுத்தாமல் பிரியாணி வாங்குவதற்கு வெயிலில் வரிசையில் நின்று காத்திருந்து பிரியாணியை வாங்கி சென்றனர். புதுச்சேரியில் நாய்க்கு புலி வேடமிட்டு சுற்றவிட்ட மர்ம நபர்கள் இரவில் புலி வேடமிட்டு சுற்றும் நாயால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சமீப காலமாக தமிழகத்தில் சிறுத்தையின் நடமாட்டம் அதிகமாக இருந்து வருவதால் மக்கள் பெரும் அச்சத்தில் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் நகர பகுதியில் உள்ள குறிஞ்சி நகர் பகுதியில் நாய்க்கு புலி வேடமிட்டு உலாவிட்டுள்ளனர். இந்த நாய் அப்பகுதியில் உள்ள பல்வேறு தெருக்களில் சுற்றித் திரிந்து வருகிறது. இதனை சட்டென்று பார்க்கும் பொதுமக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். அதன் பிறகு உற்று நோக்கி பார்க்கும்போது நாய்க்கு வேடமிட்டது என நிம்மதியாக செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பதிவிட்டு சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர். புதுச்சேரியில் தடை செய்யப்பட்டுள்ள கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து புதுச்சேரி ரயில் நிலையத்திற்கு வந்த காச்சிகூடா விரைவு ரயிலில் இருந்து இறங்கி வந்த பயணிகளின் உடைமைகளை போலீசார் தீவிரமாக சோதனை செய்தனர். புதுச்சேரியில் அதிக அளவு தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அதிக அளவு விற்பனை செய்யப்படுவதால் குற்றச்சம்பவங்கள் அதிகரிப்பதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து போலீசார் முடுக்கிவிடப்பட்டு புதுச்சேரி முழுவதும் தீவிர சோதனை மற்றும் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடிக்கடி கஞ்சா விற்பனையாளர்கள் மற்றும் உபயோகிப்பவர்கள் கைது செய்து வருகின்றனர். இதனிடையே புதுச்சேரிக்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தமிழகம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இருந்துதான் வருவதாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து வட மாநிலத்தில் இருந்து வரும் ரயில்கள் அனைத்தும் தீவிரமாக கண்காணிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இன்று பிற்பகல் காச்சிகுடா எக்ஸ்பிரஸ் ரயில் புதுச்சேரிக்கு வந்தது. ரயிலில் வந்த பயணிகளின் உடைமைகளை போதைப் பொருள் தடுப்பு போலீசார் மற்றும் ரயில்வே போலீசார் மோப்ப நாய் உதவியுடன் தீவிர சோதனையிட்டனர். மேலும் ரயிலின் உள்ளேயும் தீவிரமாக சோதனையிட்டனர். வில்லியனூர் பகுதியில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் சார்பாக பக்தர்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பக்தர்கள் சற்று இளைப்பாற பல்வேறு பகுதிகளில் சமூக சேவகர்கள், ஆன்மீக அன்பர்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு இலவச நீர்மோர் பந்தல் அமைத்து நீர்மோர் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் சார்பாக 6ஆம் ஆண்டு மோர்பந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. வருடந்தோறும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் இவ்வாலயத்தின் மூலம் பக்தர்களுக்கு மாநில தலைவர் முருகானந்தம் தலைமையில் நீர்மோர் வழங்குவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டும் ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதம் வரை பக்தர்களுக்கு இலவச நீர்மோர் வழங்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பத்மஸ்ரீ முனுசாமி கலந்து கொண்டு பக்தர்களுக்கு மோர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தி வருவதாக புகார். ரயில் பயணிகளிடம் போலீசார் அதிரடி சோதனை. வெப்பத்தின் தாக்கம் அதிகரிப்பு. நாளை முதல் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை அறிவிப்பு. அதிகரிக்கும் கோடை வெப்பம், சூடு பிடிக்கும் மண்பாண்ட விற்பனை. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.